இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது பெண்களின் தலைமையில் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. அங்கு பெண்களை தான் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையின் நடைமுறை. பெண்களிடம்தான் அந்த வாழ்க்கை நிர்வகிக்கப்படும், பெண்களால் நிர்வகிக்கப்படும். மனித வாழ்க்கை என்பது பெண்களால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறையில் பெண்களை தான் ஆண்களும் பெண்களும் புரிஞ்சுப்பாங்க. பெண்கள்னால் யாருனாக்கா எளிமையானவங்கன்னு அர்த்தம். ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது எளிமையானவர்கள், எளிமையான உடல். ஆணோட உடலை ஒப்பிடும் பொழுது பெண்களின் உடல் கொஞ்சம் எளிமையான உடல், எளிமையான உணர்வு உடையவர்கள், எளிமையாக வாழக்கூடியவர்கள் ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது. அப்போது பெண்களை புரிந்து கொள்வது என்பது அங்கே நீங்கள் பெண்களை தான் புரிஞ்சாகணும். ஏன்னா மனித வாழ்க்கை என்பது பெண்கள்கிட்ட தான் இருக்குது. பெண்கள் தான் மனித வாழ்க்கையை நிர்வகிக்கிறார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் மனித வாழ்க்கையை நிர்வகிக்கிறார்கள். அப்படிங்கும்போது மனித வாழ்க்கையின் தலைவர்களாக தலைமை பொறுப்பு என்பது பெண்களிடம்தான் இருக்கிறது. அப்போ தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய உணர்வுகளை தான் புரிஞ்சுக்கணும். அவங்க வழியில் தான் நடக்கணும். அவங்க தான் வழி நடத்துவார்கள் ஆண்களையும் பெண்களையும். எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆண்களை வழி நடத்துவார்கள். பெண்கள்னால் யார்? எளிமையானவங்க. அப்போ பெண்களை புரிஞ்சுக்கிறது, பெண்களை தான் புரிஞ்சுக்கணும் ஆண்களும் பெண்களும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா எளிமையை புரிந்து கொள்வது என்ற அர்த்தம். பெண்களை புரிந்து கொள்வது என்பது எளிமையை புரிந்து கொள்வது. பெண்கள்னால் பாதுகாப்பானவங்கன்னு அர்த்தம். ஆண்களை விட பெண்கள் தான் பாதுகாப்பானவங்க. அப்படின்னா பெண்களை புரிந்து கொள்வது என்பது பாதுகாப்பாக வாழ்வது எப்படி என்பதை புரிந்து கொள்வது என்று பொருள். பாதுகாப்பை புரிந்து கொள்வது என்று பொருள். பாதுகாப்பை புரிந்து கொள்வது என்று பொருள். அப்போ பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, எளிமையாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆண்களை விட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். மகிழ்ச்சின்னா என்னன்னாக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, உணர்வுபூர்வமாக இருப்பது. சிரிப்பது, அழுவது, கோபத்தை வெளிப்படுத்துவது, உணர்வுகளை வெளிப்படுத்துவது, உணர்வுபூர்வமாக வாழ்வது, அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை அது ஆண்களை விட பெண்களுடைய வாழ்க்கை என்பது உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை. மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படின்னாக்கா என்னென்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது. அழுவது, கோவப்படுவது, சிரிப்பது, அப்புறம் பழி வாங்குவது, பொறாமை கொள்வது, இந்த மாதிரி எல்லாமே இதுதான் பெண்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. ரொம்ப உணர்வுபூர்வமான வாழ்க்கை முறை. அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை. மகிழ்ச்சின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை முறை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை. இது பெண்களுடைய வாழ்க்கை முறை என்பது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை முறை. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறையில் பெண்களின் உணர்வுகளை தான் ஆண்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆண்களும் பெண்களும் பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பாங்க. பெண்களால் வழிநடத்தப்படுவார்கள். ஆண்களும் பெண்களும் பெண்களால் வழிநடத்தப்படுவார்கள். பெண்களின் தலைமையில் வாழுகின்ற வாழ்க்கை முறை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா மகிழ்ச்சியான வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது என்று தான் வழி நடத்துவார்கள் என்கிற கோணத்தில் தான் மக்களை வழி நடத்துவார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வது, பெண்களை புரிந்து கொள்வது என்பது மகிழ்ச்சியை புரிந்து கொள்வது. மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பதை புரிந்து கொள்வது, பெண்களை புரிந்து கொள்வது என்பது. அந்த மாதிரி பெண்களை புரிஞ்சிக்கும் போது ஒட்டுமொத்த ஒரு எளிமையான மனித வாழ்க்கை, பாதுகாப்பான மனித வாழ்க்கை, மகிழ்ச்சியான மனித வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் ஆண்களை புரிஞ்சிக்கிறதுங்கிறது எப்படி மகிழ்ச்சியாக வாழக்கூடாது அதைத்தான் புரிஞ்சுக்கிறோம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆண்களை புரிந்து கொள்கிற வாழ்க்கை முறை கொண்டது. அப்போ மகிழ்ச்சியாக எப்படி மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை புரிந்து கொள்வது, பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையை புரிந்து கொள்வது, கடினமான வாழ்க்கையை புரிந்து கொள்வது, இது எல்லாமே ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும்போது ஏற்படுகிற ஒரு விளைவுகள். தற்போதுள்ள வாழ்க்கை முறை கடினமானது. அது காரணம் ஆண்களை புரிந்து கொள்கிறோம், ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம். ஆண்களால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை நமக்கு கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை, பாதுகாப்பாக வாழ முடியவில்லை, எளிமையாக இல்லை, கடினமாக இருக்கிறது. வாழவே முடியாத அளவுக்கு கடினமாகவும் போராட்டமாகவும் இருக்கிறது. காரணம் ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டதால் தான், ஆண்களால் வழிநடத்தப்பட்டதால் தான், ஆண்களின் வழியில் நடப்பதால் தான் காரணம்.
ஆண்களால் வழிநடத்தப்படுகிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம். ஏசி, குளிரூட்டப்பட்ட ஏசி, வாகனங்கள், சொகுசு கார் எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது அலங்கோலமாக இருக்குது. யாரும் யாரிடையும் பேச மாட்டேங்கிறாங்க. தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் வாழ்ந்தாலும் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. யாரும் யாருடைய உறவு முறையே கிடையாது, அன்பு பாசமே கிடையாது. ஆனால் அந்த உலகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் இங்கே உள்ளவங்க யாரும் ஒரு பழகிறதுக்கு இனிமையானவர்களாக இல்லை. பார்க்குறதுக்கு தான் இந்த உலகம் அழகாக இருக்குது. ஆனால் இந்த உலகில் வாழ்கிற மக்கள் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இல்லை, பழகுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு இந்த உலகம் அழகாக இருக்கிறது, ஆனால் பழகுவதற்கு தகுதியற்ற உலகம் இது, வாழ்வதற்கு தகுதியற்ற உலகம் இது. இதற்குள் இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, மனித வாழ்க்கை அலங்கோலமாக சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்டு விட்டது. மனித வாழ்க்கையை சிதைச்சிட்டாங்க, சின்ன பின்னமாயிடுச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகில். விட்டில் பூச்சி மாதிரி தான். விட்டில் பூச்சியில் பூச்சி போய் மாட்டிக்கும், அது ஏற்படுத்துகிற வலையில் போய் மாட்டிக்கும்ல வெளிச்சத்தை பார்த்து. அது மாதிரி தான் இது ஒரு வெளிச்சம் நிறைந்த உலகம், மின் விளக்குகளால் நிறைந்த உலகம் இது. அது பார்த்து நம்ம மயங்கி போய் கிடக்கிறோம். என்ன பண்ணுறது?